ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன குழம்பு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வீடியோவில். இன்றைக்கி ஸ்டஃப்டு பிரிஞ்சால் கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டஃப்டு பிரிஞ்சால் கிரேவி சூப்பரான எல்லா விதமான சாப்பாட்டுக்குமே ஆப்டான ஒரு கிரேவிங்க. தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கும். இந்த கிரேவி எப்படி என்ன அளவுகளோடு செய்கிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் ஒரே அளவுகளாக நான் எடுத்திருக்கேன். எல்லா விதமான கருப்பு, வெள்ளை, பச்சை எந்த வகை கத்திரிக்காயாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அடுத்து சாம்பார் வெங்காயம், வறுக்கிறதுக்கு வேர்க்கடலை, மிளகு, வெள்ளை எள்ளு, இது கருப்பு எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல, சிறிய துண்டளவுக்கு பட்டை, ஏலக்காய் 3, சோம்பு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, கல்பாசின்னு சொல்லக்கூடிய ஒரு கருப்பாக ஒரு இலை இருக்கும், அதுதான் கல்பாசி, அது ஒரு சின்ன துண்டு, அரை துண்டு அளவுக்கு இஞ்சி, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் நீக்கி, 3 கிராம்பு, இவ்வளோ தாங்க நம்ம வறுக்கிறது. அடுத்து நம்ம இந்த கத்திரிக்காய்களில் இருக்க காம்பு பெருசாக நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அதை பாதியை நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ கத்திரிக்காய்களை ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். 2 பக்கமாக இப்படி கட் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸாக தெரியும். உள்ளே எதனா பூச்சிகள் எதனா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. வெளியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கருப்பாயிடும் கத்திரிக்காய். அதனாலேயே அறுத்த பின்னாடியும் நம்ம இதை தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுக்கலாம். இப்படி எல்லா கத்திரிக்காய்களையுமே எடுத்துக்கோங்க. நான் அந்த மாதிரி கைகளில் வச்சு வெட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பலகையில் வச்சு கூட வெட்டிக்கோங்க. இதே மாதிரியே எல்லா கத்திரிக்காய்களையுமே. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கடாயை சூடு பண்ணிவிட்டு வேர்க்கடலை, எள்ளு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொருட்களை எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டாக எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் ட்ரையாக வறுத்துக்குங்க. இது நார்மலாகவே இது வறுத்த பொருட்கள் தான் எல்லாமே இஞ்சியை தவிர. அதனால் லேசாக வறுத்தாலே போதும். ரொம்ப ட்ரையாக வறுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போ வெள்ளு நல்லா படபடன்னு வெடித்த பின்னாடி ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் இது எல்லாமே போட்டுக்கிட்டு இந்த பொருட்களோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் வெங்காயத்தையும் பாதி அளவுக்கு போட்டுக்கலாம். பாதியை தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து ஒரு அரை லெமன் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. உள்ளேயே நம்ம தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக தேவையில்லை அப்படின்னாக்கா ட்ரையாகவும் நம்ம பொடியை அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சோம்னா இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உள்ளே குழம்புல போட்டு திரும்பி வேக தான் வைக்க போகிறோம். அதனால் வெளியில் வந்தாலும் பயப்படாதீங்க, அவசியம் இல்லை. இப்போ இதே மாதிரியே நான் வச்சுருக்க மாதிரியே எல்லா கத்திரிக்காய்கள்லையுமே இந்த பொருளை அரைச்ச விழுதை ஸ்டஃபிங் பண்ணி அடுத்த வேறு ஒரு தட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம இது செய்ய போகிற அந்த கடாயை எந்த பாத்திரத்தில் வேணால், இரும்பு கடாயில் செய்யலாம். எந்த பாத்திரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அதில் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் ஊற்றினாலும் டேஸ்ட்டாக இருக்கும், கடலை எண்ணெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ டெய்லி அந்த எண்ணெயை ஊற்றிக்கங்க. ஆனால் இதுக்கு நார்மலாக நம்ம அரை குழிக்கரண்டி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க இதுக்கு கொஞ்சம் 1 குழிக்கரண்டி எண்ணெயாக ஊற்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கத்திரிக்காயெல்லாம் வறுத்துட்டு அப்புறமா குழம்பு தாளிக்கணும். அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், அவ்வளோதான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி ஒரு கத்திரிக்காய்களாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா லேசாக பிரட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வேகும். இது ரொம்ப நேரம் வேகணும், டீப் ஃப்ரை ஆகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. மேலே இருக்க தோல் கொஞ்சம் சுருங்கி வேகிற அளவுக்கு உங்களுக்கே பார்த்தா தெரியும். அது எண்ணெயில் போட்டோடனே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வேகும். கொஞ்சம் சுருங்கும் அந்த கத்திரிக்காய். அந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரையாக வேகணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம லாஸ்ட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு கத்திரிக்காய்களை போட்டு வேக தான் வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வீடியோவில், இந்த ஸ்டேஜுக்கு வந்தால் போதும். இப்போ நான் அதே கடாயில் அந்த எண்ணெயிலே நான் சாம்பார் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா வேறு கடாயில் இதே எண்ணெயை ஊற்றி கூட தாளிக்கலாம், இல்லை வேறு எண்ணெய் ஊற்றி கூட தாளிச்சிட்டு இதே மாதிரி வெங்காயத்தை தாளித்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி ஊற்றி கொதிக்க விடலாம். இது வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நம்மளுக்கு கொதித்து வேக போகுது. அதனால் வதக்கி வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது.
இப்படியே தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பின்னாடி இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வேகணும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுறணும். நம்ம முன்னாடியே சேர்த்துருக்கலாம். இப்போ தான் நம்ம போடுறோம். குழம்புக்கு சரி பார்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போன பின்னாடி நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி அதுக்கப்புறமா கத்திரிக்காய்களை போட்டு இறக்கிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்ச நேரம் நல்லா விட்டுட்டேன். நல்லா அந்த குழம்பு வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு அதோட டேஸ்ட்டு சைடெல்லாம் வந்து அந்த குழம்பு பிரிஞ்சு வருது பாருங்கள். அதுதான் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போனதுக்கு அந்த குழம்பு வந்து சரியான பதத்தில் இருக்குன்றது அர்த்தம். இப்போ வந்து ஒரே ஒரு சின்ன பத்தை அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். அந்த அரைச்ச விழுதை இந்த நேரத்தில் ஊற்றணும். முன்னாடியே ஊற்றணுன்னாலும் நல்லா இருக்காது, ரொம்ப லாஸ்ட்டாக ஊற்றினாலும் நல்லா இருக்காது. கரெக்டான பதத்தில் நம்ம தேங்காய் ஊற்றணும். இப்போ தேங்காய் ஊற்றி ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேங்காய் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு கொதித்த பின்னாடி நம்ம வதக்கி வச்சுருக்க எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுருக்க அந்த கத்திரிக்காய்களை போட்டு நல்லா கொதித்து ஒரு 5 நிமிஷம் நல்லா நார்மல் தீயில வேக விடுங்க. ரொம்ப ரொம்ப தீ அதிகமாக வேணாம். நார்மலாக வச்சுட்டு மீடியமாக வச்சு மூடிட்டு வேக விடுங்க. அந்த கத்திரிக்காய் வந்து அந்த குழம்போட அந்த உப்பெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய்கள்லாம் குழம்பு மேலே நல்லா மிதந்து வருது. இதுவே வந்து இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, அந்த குழம்போட வந்து நம்ம ஒட்டி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து எண்ணெயெல்லாம் சுற்றிலும் நம்மளுக்கு குழம்புல பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது கரெக்டான பதம். இப்போ இறக்கி நம்ம வந்து இதை சர்வ் பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இதே மாதிரி அளவுகளோட இந்த கிரேவி நீங்களும் உங்கள் வீட்டில் ஸ்டஃபிங் கிரேவி, அதாவது பிரிஞ்சால் ஸ்டஃப்டு கிரேவியை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் எனி ஐட்டம் சப்பாத்தி, தோசை, இட்லி, சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.